ஏன் கர்ணா நேத்து நம்ம ஏரியால ஆம்புலன்ஸ் இருந்ததாமே என்ன உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாதுடா. நைட்டு ஒரு மணி இருக்கு மச்சான், ஆம்புலன்ஸ் சத்தம். எனக்கு பதட்டமாவது. எங்க வீட்டாண்ட வருவோம், வெளியே வந்து பார்த்தா சதீஷ் வீட்டாண்ட ஆம்புலன்ஸ் நிக்குது. நான் கூட உங்க அப்பாவுக்கு தான் அடிபட்டு கொண்டு போய் பார்த்தா சதீஷ ட்ரச்சர்ல தள்ளி போறாங்க. ஐயோ நேத்து என் கடையில பார்த்தா நல்லாதான் இருந்தான். நானும் விசாரிச்சேன் மச்சான், நேத்தெல்லாம் லூஸ் மோஷனா வாஞ்சி எடுக்கிறானா, திரும்ப எடுக்கிறானா. அவங்க ஃபேமிலியில அல்லு இல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை கர்ணா, நான் கூட என்னமோ எதுவும் பயந்துட்டான். இன்னைக்கு கூட ஆம்புலன்ஸ் வந்தது மச்சான். தெரியும் தினேஷ் அதானா ஏதோ வயிறு வலி ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் டிராபிக்ல மாட்டிச்சு. டிராபிக் தான் மச்சான், நானும் ஆம்புலன்ஸ்ல தான் இருந்தேன். ஆனா 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். எப்படிடா போனீங்க? எப்படி டிராபிக் கிளியர் ஆகும்? 1 hour ஆகுமே. 1 hour? அங்க இருந்து அவ்வளவு தூரம் டிராபிக் கிளியர் ஆகுமா? மக்கள் ஆம்புலன்ஸ பார்த்ததும் 100கணக்கான பேர் டக்குன்னு டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டாங்க. இதான் மச்சான் அவசரம்னதும் மக்கள் மனசு இறங்குது பத்தியா? வேற லெவல்ரா. நம்ம தினேஷா இருக்கால, அவன் கூட நேத்து உங்க கடையில தான் சாப்பிட்ட சொல்றாங்க. அது எப்படி மச்சான், உங்க கடை பொரோட்டா சால்னா மட்டும் நாக்குல நடனம் ஆடுது? அதெல்லாம் எங்க அப்பா கை பக்குவண்டா. உங்க அப்பா போடுற அஜினா முட்டா கை பக்குவம் சொல்லு. என்ன கர்ணா, நாங்க மட்டுமா அஜினா முட்டா போடுறோம்? கடை வச்சிருக்கோங்க எல்லாரும் தான் போடுறாங்க. மச்சான் அளவா போட்டா பரவாயில்லடா, உங்க அப்பா அஜினா முட்டா வாரி கட்டா சொல்றாரு. அது எங்க அப்பா திறமடா. மச்சான் இந்த மாதிரி அநியாயக்கிரமம் பண்ணாதீடா. நேத்து சதீஷ், இன்னைக்கு தினேஷ், நாளைக்கு நம்ம தான்டா. என்னடா நான் சொல்லி நேக்கிறேன், நீ மாதிரி போய் நேக்கிறேன். அதுல ஆபத்து. அது வர என்னடா ஆச்சு? எங்க அப்பா கல்ல சீல் வைக்கிறாங்களாண்டா.